வணக்கம். மொட்டை மாடியில் பூ பறிக்க வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய மொக்கு இருக்கு. எப்படியும் பறிச்சு முடிச்சு கட்டி முடிச்சு தலையில் முடிச்சு அது போகும் டைம். மக்களுக்கு ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை பூச்செடி மேலே, பூ மேலே. யாரு இது மாதிரிலாம் செடி வளர்த்து பூ பறித்து அதுக்கு நம்மளுக்கு தான் வேலை வெட்டி இல்லை, இவ்வளோ வேலை செய்கிறோம். யார் செய்வாங்க? செடி வச்சு வருஷம் பூரா தண்ணி ஊற்றி நான் ஒரு விவசாயியின் மகள். என் அப்பா ஒரு பெரிய விவசாயி. பிச்சுட்டேன், கொஞ்சம் ஸ்பீடாக பிச்சுது. நாளைக்கு 2 பூ வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து நம்மள மண்ணோடு வளர்ந்தோம் இல்லையே. மண்ணோடு வளர்ந்த பின்னாடி மண்ணை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. இந்த மண்ணில் என்ன நடலாம், இந்த மண்ணை வச்சு என்ன செய்யலாம் அப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஐயோ தூத்து மண்ணு சீச்சி மண்ணு அப்படிலாம் இடைப்பட்ட காலத்தில் மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க சேரும் சகதியும் மண்ணும் அழுக்கம் அந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 20 years அந்த மாதிரி இருந்தது. அதனால தான் இப்போ நோயினுடைய தாக்கம் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. அவசரமாக எதையோ ஒன்றத்தை போட்டு 3 மாதத்துக்குலாம் அறுவடை பண்ணிடணும். நாள் கணக்கு, அதுவும் 122 நாள் 124 நாள். கொஞ்சம் அசல்ட்டாக பிச்சேன், பிடிங்கிட்டேனே மொக்கை. அவ்வளோ நேக்க எடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த மொக்கை. அது மாதிரி நாள் கணக்கு வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு பூ கீழே டப்புன்னு கொட்டிட்டாங்க. குழந்தைங்களுக்கு சண்டே கிளாஸ் நடந்துட்டுருக்கு. சண்டே கிளாஸ்ன்னு தெரியும், அந்த சண்டே கிளாஸ் நடக்குது. லீவ் இப்போ வெளியில்
எங்கள் தெருவில் நடக்குது அந்த மாதிரி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கு பூக்கள். வெளிச்சம் வச்சிருக்கணும் என்னன்னு சொல்லி தெரியல. பறிக்காமல் காட்டணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே எல்லாத்தையும் பறிச்சுட்டேன். அழகு அழகு அழகு. இதே நாளைக்கு மலர் வெட்டு வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்கும்? எல்லாம் நட்சத்திரம் மாதிரி, கம்மல் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி செடி ஃபுல்லாக ஜோடிச்சிக்கிட்டு கண்குள்ள காட்சியாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 பூ ஒரே தங்கி. ஆமாம், இந்த கீரை ஒரு நாளைக்கு இருக்குது சமையலுக்கு. இது நாளைக்கு சமைக்கணும். வாட்டர் ஸ்பைனிச் கீரையோட நேம். பறிச்ச இடத்துலேயே தான் திருப்பி பறிச்சிட்ருக்கேன். இருக்கு பாருங்க. விழுந்துச்சு, சரி இருக்கட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். ஆமாம், சரி, கண்ணு தெரியாமல் போயிட்டு மொக்கை பிடிச்சி இழுத்து பறிச்சு இன்னைக்கு 4 மொக்கை வேஸ்ட் ஆக்கிட்டேன். வீட்டில் யாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான சூழல் இல்லை. அதனால தான் அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க.
இது மலரும்போது பார்த்துமே மலர்ந்து இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கு. ஐயோ இல்லை, நான் அதிசயமாக இதை பூ வைக்கிற அளவுக்கு ஆள் வைக்கிருக்கேன். இந்த கீரையை பறித்து நாளைக்கு கடுங்க 6 ரூபா ஏற்பேன். இங்கே இப்போ பாருங்க, கடவுளுக்கு நன்றி. ஐம்பது வருஷம் கழிச்சு என்னோட கனவு நிறைவேற்றிக்கணும். இப்போ நினச்சா இன்னும் 50 வருஷம் கழிச்சு நிறைவேறணும். என்ன என்னுடைய கனவு தெரியலையே. திருப்பி திருப்பி காட்டுறேன் பாருங்க. பார்த்தது போதும், பறிக்கலாம். இஷ்டமா இருந்தா பாருங்க. கண்ட வீடியோ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு மைண்டை கிரியேட் பண்ணோம். நம்மளும் இந்த மாதிரி செடி வச்சு வளர்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக சொல்கிறேன். ஒரு பைசா செலவு பண்ணல இதுக்கு நான். இப்போ கிட்டத்தட்ட இன்னும் நான் போடாத வீடியோ இருக்கு நிறைய. டெய்லி போடுறதுக்கு ஆள் கிடையாது, அது போட முடியாது. அதனால லேட் ஆகுது அது போடுறதுக்கு. எப்படியோ ஒரு 1 2 எப்படியோ ஒரு 15 முழம் 20 முழம் அப்படி அர்த்தம் பண்ண நினைக்கிறேன். அத்தனை நாளைக்கு அத்தனை முழம் பூ பறிச்சிருப்பேன். அந்த பூ ஸ்டார்ட் ஆனதில் இருந்து நினைக்கிறேன். பார்க்குறேன் கணக்கு போட்டு. சாமிக்கு வைக்கிறதுக்கு பூக்கு பஞ்சமி. என்ன வேலை விற்கிது பூ? அதுக்கு அவ்வளோ வேலை இருக்கு. அத்தனை விவசாயிக்கு அத்தனை வேலை இருக்கு. அதுக்கு இடையில் வர செலவு, போக்குவரத்து செலவு வெளியூர்கிட்ட இருந்து சென்னைக்கு வந்து சேரணும். அது ஏன் கேட்குறீங்க? ஊர்லேயே விளையிற இடத்துலையே விளையிறத பூரா அவங்க சிட்டிக்கு அனுப்பி விட்டுட்டு
ஊர் மக்களுக்கே 100 ரூபாய் விற்றுட்ருக்காங்க முழும். அது அங்கே என்ன ரீசன் வச்சு வளர்க்க முடியாது. ஆடு மாடு அதெல்லாம் கடிச்சிடும் வந்துட்டு அதுக்கிட்ட இருந்து மீட்டு எடுக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வளர்க்க முடியறதில்ல. சில பேர் ஆட்டுக்கிட்ட இருந்து தப்பிச்சு வளர்க்கணும். ஆடு மாடுக்கிட்ட இருந்து டப்புக்கு டப்புன்னு கடிச்சு சாப்பிட்டு போயிடும் செடியை வந்து. வாய்ஸ் கொடுத்து போடுறதா இருந்தால் என்னத்த பேசுறது? இதை பற்றி இன்னும் பேசுறதுக்கு இருக்கு. முதல்ல அது மாதிரி பேசுறதுக்கும் எனக்கு தெரியாது. நான் கை நிறைஞ்சு பின்னாடி தான் போடணும் அப்படின்னு ஆசை. அதனால் கீழே விழுற வரைக்கும் வச்சுன்னு இருந்துட்டு போடுறேன். கை ஃபுல்லாக பிடிக்கணும் பூவை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ரொம்ப முட்டி வலி, உடம்பு வலி, உட்காந்தா எழ முடியல, எழந்தா உட்கார முடியல. அந்த மாதிரி வலி இருக்கு எனக்கு. என்ன செய்யலாம்? இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாச்சும் வைத்தியம் சொல்லுங்கள் பார்ப்போம். வயசாகி போச்சு. வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. மோஸ்ட்டாக அந்த செடிங்க கிட்ட உரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம், வளர்த்து பூ பறிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அது வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ தான் பூ விற்கிதான்ட்டு
கொடி மல்லியும் கிடையாது, குத்து மல்லி செடியும் கிடையாது. இது அந்த மாதிரி இருக்கு. கொடியும் கிடையாது, குத்து மல்லியும் கிடையாது. நானும் பூ பாருங்க. எதிர்வையில் வேற சூரியன் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதோ. மூணு பூ இங்கே, 4 பூ பறிச்சுட்டேன். நமக்கு முருகா எட்ட மாட்டேங்கிறீங்களே. எங்கெங்கயோ போய் அரும்பு வச்சுக்கிட்டு கீழே கொட்டுச்சு கையில். எட்ட மாட்டேங்குது. செடி நல்லா காய் போடுங்க. நல்லன்னா செத்துறக்கூடாது செடி. இந்த இலைங்க போட காஞ்சி கொட்டி போகிற அளவுக்கு விட்டுறணும். அந்த அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் செடியை கொஞ்சம் 1-2 இலைங்க இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் பிச்சு சுத்தமாக செடி வெறும் குச்சி தான் இருக்கணும். வெறும் குச்சி தான் இருக்கணும். அதெல்லாம் வீடியோ எடுத்தேன். ஆனால் இந்த வெறும் குச்சியை யார் பார்ப்பாங்க? இவ்வளோ விசேஷமாக போடுறேன் பூ பறித்து. இந்த மாதிரி இவ்வளோ பூ இருக்குது வந்திருக்கு அப்படின்ட்டு இதையே யாரும் பார்க்குறதில்ல. வெறும் குச்சியை காட்டும்போது யார் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போடல. அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாக்க எல்லாத்தையுமே நியூட்ரிஷனாக மாற்றிடுமா நம்மளுடைய உடல். இந்த பாருங்க, பசித்த பின் குசி, அந்த வார்த்தையை கூட எடுத்துக்கலாம் நம்ம. அந்த மாதிரி நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றினதும் அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற ஓடி போய் சத்துக்களை பூராத்தையும் அந்த வேர் கேட்ச் பண்ணிட்டு வந்து துளிர
செடி வந்து துளிர வர ஆரம்பிச்சிருது. ஃபுல்லாக செடி மொத்தமும் துளிர் வைக்க ஆரம்பிச்சிருது அந்த காஞ்ச குச்சியில். அடுத்தது இந்த மாதிரி மொக்கு. அப்போது அந்த துளிர் விடும்போது ஏதாச்சும் ஒன்று கம்போஸ்ட்டு குப்பை இருக்குல்ல, குப்பையை தான் நான் சொல்லுவேன், அது கம்போஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு அதை வந்து தண்ணியில் கரைச்சி குப்பையை தான் மக்கின குப்பை அதை வந்து நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்லை. கடையில் போய் மண்புழு வாங்குறேன், புண்ணாக்கு வாங்குறேன், நம்ம டிஏபியோ என்ஆர்பியோ தெரில, அந்த மாதிரி ஏதோ வாங்கிட்டு வந்து போடணுன்றாங்க. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு பைசா செலவு பண்ண தேவையில்லை. அந்த ஒன்று பழக்கரைசல், வாழைப்பழம் ஸ்வீட்டாக இருக்கிற பழம், அந்த வாழைப்பழம் கரைசல் போடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம குப்பையை மக்க வச்சு அது நல்லா பிளாக்காக இருக்கும் பாருங்க. அதை வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றணும். சும்மா செடிக்கு போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படி சொன்னாலும் செய்யாதது. தண்ணியில் கரைச்ச உடனே நம்ம வெல்லம் பானக்கம் இருக்கு இல்லையா, வெல்லம் பானக்கம் அந்த மாதிரி இருக்கும். அதை கொண்டாந்து செடிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு செடிக்கு எவ்வளோ தேவைப்படுத்தும். அது மாதிரி இங்கே வைக்கிற செவத்து மேலே பயமாக இருக்குது. செவத்து மேலே வச்சு எடுக்கிறது, ஏன்னா என் கையே மோசமான கையே, நினச்சிக்கிட்டே பண்ணுவேன், அதை அப்படி பண்ணிடுவேன், எதுனா எடுப்போது அப்படின்ட்டு. அந்த மாதிரி எங்கெங்கேயோ சந்தல் பொந்தல் இருக்குது. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பறிக்கிறோம், தெரியலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. உங்களுக்கு டிப்ஸு சொல்கிறேன். டிப்ஸ் ஒரு பைசா செலவு இல்லை. டிப்ஸ் ஒரு பைசா செலவு இல்லை. ஐயோ பிச்சுட்டுன்னே பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 10 பூவை பிச்சு போட்டேன். நாளைக்கு பூக்க வேண்டிய 10 பூ. கொஞ்சம் பேசிக்கிட்டு அசால்ட்டாக செய்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பூ நிறையா பறிச்சிட்ருக்கேன்ல, அதுக்கு கொஞ்சம் திமிரு வேறு இல்லை, அதனால் அப்படி பண்ணுறேன். இதே ஒரு கொத்தில் 2 பூ தான் இருக்குது அப்படின்னு நான் பிடிச்சி அந்த மாதிரி பிப்பேன், நான் பிக்க மாட்டேன், அந்த மாதிரி பிச்சு போடுறேன். காய் இருக்கோ அழகி வீடும் சும்மா வச்ச பார்க்கில் எடுத்துகிட்டு வந்து அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. அவர் நேற்று அவங்க போய் சென்றிருக்காங்க. அதுதான் சந்தில் போயிட்டு முக்கு வச்சுக்கிட்டு நாளைக்கு தான் தெரியும். மலர் அப்போ கூட தெரியல பாருங்க, இங்கே இருந்து இருக்கு பாரு, பார்த்தீங்களா? இந்த பார்த்தீங்களா, இந்த செடிக்கு உள்ளே போயிட்டு நுழைஞ்சிக்கிட்டு முக்கு பாருங்க. காலையில் அவ்வளோ பூ பறிச்சிட்டு போனோம். இன்னும் இந்த வீடியோ 30 நிமிஷத்துக்கு மேலே போகுது.
இந்த மனுஷனுடைய கேரக்டர் என்னன்ட்டு இந்த மாதிரி சில விஷயத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எத்தனை அநியாயம், எத்தனை அக்கப்போர், எவ்வளோ மோசம். இந்த வீடியோஸ் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. தான் அழிவு காலம், கழிவு காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இதில் இருந்து தெரியுது அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. காலையில் தேடி பிடிச்சி பறிச்சுட்டு போனேன். அப்போவும் 2 பூ இருக்கு, 5 பூ, இத்தனை பூ இருக்கு. இது எல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு. இதுதான் ஸ்டார்டிங்கில் 2-3 பூ வச்ச செடி. இதுதான் காய்ச்சி முடிச்சிருச்சு. அந்த சைடு இன்னும் 4 பூ இருக்கு, அது பறிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சு பறிச்சிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. இதுக்கே மணி 6 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன செடி. முல்லைப்பூ கொஞ்சம் வந்திருக்கு, அதையும் பறிச்சிடலாம். மல்லிப்பூ இப்போது இந்த முல்லைப்பூ செடி பூ வைக்க ஸ்டார்ட் பண்ணோம்.